பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மேய்ப்பனும் நாதனும் இயேசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு, வாசலும் மேய்ப்பனும் நாதனும் இயேசு. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பில்லையே, ரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. இயேசுவல்லால் வேறு ரட்சிப்பில்லையே, ரட்சண்ய நாளின்றே வந்திடாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன்னுள்ளம் திறவாயோ. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த காலை வேளையில ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு பல காரியங்களை அந்த சபைகளை குறித்து எழுதும் பொழுது, பிலதெல்பியா சபைக்கு எழுதும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறபடியினாலே அவருடைய வசனத்தை கை கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக எப்பொழுது நான் வைக்கிறேன், அதை ஒரு மனிதனும் பூட்டவே முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எப்பொழுது அந்த வாசலின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு நடக்கும் பொழுது, எப்பொழுதுமே நாம் பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களிலும் நமக்கு முன்பாக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை எளிதாக நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமானால் சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அப்படி நீதியின் பாதையில நடக்கும் பொழுது நமக்காக வாசல்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். யாக்கோபு வனாந்தரத்திலே அவன் நடந்து போய்க் கொண்டிருக்கும் பொழுது களைப்படைந்தவனாய் அன்றைக்கு மாலை வேளையிலே அவன் அந்த வனாந்தரத்திலே படுத்து நித்திரை பண்ணுகிறான். ஒரு கல்லை அவனுக்கு தலையணையாய் வைத்து அந்த நேரத்துல தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். வானத்துக்கு பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் தரிசிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் மறுபடியும் உன்னை சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பேன்,
உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அவன் பார்த்தது வானத்தின் வாசல். அவன் சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அந்த வனாந்தரத்திலே தனித்தவனாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு வானத்தின் வாசலை திறந்து காட்டினார். உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தனித்து இருப்பதில்லை. உனக்காக வாசல் திறந்திருக்கிறது. ஆகவே நீ மறுபடியும் உன்னுடைய சொந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இந்த காலை வேளையிலும் யாக்கோபை போல ஒருவேளை வனாந்தரமான ஒரு சூழ்நிலையிலே எல்லாரும் மறந்து விட்டார்கள், தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் விடப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உண்மையாக ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருந்தால் எந்த சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாய் வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி நமக்கென்று ஒரு வாசலை திறப்பார். அன்றைக்கு யாக்கோபு அந்த வனாந்தரத்திலே கைவிடப்பட்ட ஒரு நிலையில இருந்த பொழுது ஆண்டவர் வானத்தின் வாசலை திறந்து காண்பித்தார். உனக்கென்று ஒரு வாசலை நான் வைத்திருக்கிறேன், உன்னை நான் அப்படியே கைவிட மாட்டேன், விட்டுவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவரே வாசல் என்று சொல்லுகிறார். நானே வாசல், என் வழியாய், நானே வழி, சத்தியம், ஜீவன். என் வழியாய், என் வார்த்தையின் வழியாய், என்னுடைய உபதேசத்தின் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்க பிரயாசப்படும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் என் வசனத்தை கை கொள்ளுகிறபடியினால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அவரே நம்முடைய வாசல், நமக்காக திறந்த வாசல். கல்வாரி சிலுவையில் நமக்காக அவருடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்து ஒரு திறந்த வாசலை நமக்கு கொடுத்தார். அந்த வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவோம் மாத்திரமல்ல, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவோம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வசனத்தை கருத்தாய் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உள்ளும் புறம்பும் சென்று திரளான மேய்ச்சல்களை நாம் கண்டடைவோம். மீகா புஸ்தகம் 2:13 இப்படியாய் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இந்த காலை வேளையில ஆண்டவர் அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போக பண்ணுவார். இந்த காலை வேளையில ஆண்டவர் முதலாவது நம்முடைய தடைகளை நீக்கி போட்டு நமக்காக வைத்திருக்கிற திறந்த வாசல் வழியாக உட்பிரவேசித்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனும் அதை பூட்ட முடியாது. ஆண்டவர் நம்மை அந்த வாசல் வழியாய் நம்மை அழைத்து செல்வார். ஆகவே மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்காக அநேக வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். இதுவரையிலும் பல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், தடைகள் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். அவரே நமக்கு முன்னாலே போகிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். என் வழியாய் வாருங்கள், உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கென்று திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் இருந்த தடைகளை நீர் உடைத்து போடுகிறேன். இதுவரையிலும் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்று திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை முழுவதுமாய் கை கொண்டபடியினாலே அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற திறந்த வாசலை இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறேன். அதன் வழியாக பிரவேசிக்க அவர்களை அழைத்து செல்லுகிறேன். அதற்காக உமக்கு நன்றி. தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போய் அவர்கள்
அடைய வேண்டிய மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளச் செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இன்றைக்கே திறந்த வாசலை ஒவ்வொருவருக்கும் காண்பித்து அதன் வழியாய் அவர்களை நீ நடத்தி செல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.